இந்த ஒரு குழம்பு தூள் இருந்தால் போதுங்க, நம்ம எல்லா ரெசிபிக்குமே அட்டகாசமாக சமைச்சு முடிச்சிடலாம். 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ தனியா சேர்த்துக்கோங்க. தனியாவை நல்லா வாசனை போகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே 50 கிராம் தான். 50 கிராம் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் போல் வெந்தயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வறுத்து பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகும் அதே மாதிரி தான் நல்லா வறுத்துட்டு சீரகமும் நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆனதுமே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே நம்ம இந்த ஆற வச்சிடணும். நல்லா 50 கிராம் அளவுக்கு அரிசி, 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இதில் எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சக்கிழங்கு, இது குழம்புக்கு போடுற மஞ்சக்கிழங்கு நம்ம கடையில் கேட்டு வாங்கிக்கணும். வேறு மஞ்சக்கிழங்குலாம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக வறுத்துட்டு பச்சை கருவேப்பிலையும் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுமே மிளகாயும் தனியாயும் ஒன்றா சேர்த்து மில்லில் குடித்து அரைச்சிட்டிங்கன்னா போதும், நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.